ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் டெய்லரிங் மிஷின் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. எப்படின்னா நல்லா பெடல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஊசி உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் நார்மலாக ஊசி மாட்டி பார்த்தேன். ஆனால் தைக்கல. என்ன ஆச்சுன்னா அந்த பாபின் கிட்ட டச் ஆகிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. அந்த மாதிரி நிற்கக்கூடாது, உள்ளே போயிட்டு அப்படியே மேலே வரணும். அப்போ தான் நார்மலாக மிஷின் தைக்கும். அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. பெடல் மூலியமாக தான் தைச்சிட்டு இருந்தேன். இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி தான் மோட்டர் செட் பண்ணேன். அவ்வளோ ஸ்பீடாக நல்லா தைச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்மளே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் இது கழட்டி பார்த்துடலாம், ஏன்னா நிறைய தூசுலாம் இருக்கும். ஸோ அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே 1 பை 1 கழட்டி பார்த்துட்டு தூசுலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னென்ன பண்ணுது என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் காரணம் அந்த நீடில் பார் கீழே மேலே அதாவது கீழே நல்லா இறங்கல. ஸோ நீடில் பார் லூஸாக இருக்குன்னு சொன்னாங்க. மெயின் ரீசன் இது ஒன்று. அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா செகண்ட் கீழே அந்த பாபின் செட்டை நம்ம மாற்றணும். இல்லைன்னா அந்த நெட்டை லூஸ் பண்ணி விடணும், இல்லை டைட் பண்ணி விடணும். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. நானும் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் என்னால் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்புறம் சர்வீஸ்க்கே கால் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டேன். இந்த 1 வீக்கில் வரேன்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். அது வரைக்கும் நானுமே எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னால் முடியல. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களே செக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம்லாம் இருக்கும். 1 பை 1 ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் இருக்க ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீடில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்குங்க, 16 அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லா கெட்டி கிளாத்லாம் இன்னுமே நல்லா தைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பெரிய அளவில் ரிப்பேர் ஆகுது. ஒன்றுமே இல்லைங்க, ஆயில் விட சொன்னாங்க. இதுதான் மெயின் ரீசன் சொன்னாங்க. அது கீழே அந்த பாபின் செட்டே இப்போ ஆஃப் லைஃப்பில் தான் இருக்குது சொன்னாங்க. ஸோ நம்ம ஆயில் எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு லைஃப் இருக்குது மிஷினுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் தோணுச்சு, எல்லாம் சின்ன சின்ன நுணுக்கமாக நம்ம இந்த மிஷினை பார்த்துக்கிட்டா தான் அதுவும் நம்மளுக்கு நீண்ட நாளைக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஊசி மாற்றி போட்டாலும் உடஞ்சிருன்னு சொன்னாங்க. அந்த லைன் அதுக்கப்புறம் பள்ளம் 2 சைடாக இருக்கும். ஒரு ஊசியில் லைனை லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரியும் அந்த பள்ள மாதிரி இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணணும். இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மோட்டர்லேருந்து எர்த்து வந்துட்டு இருந்துச்சு. ஒயரை மாற்றி குத்தினாலும் எர்த்து வரும்னு சொன்னாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருக்கோம். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.